அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரசேகர். என் சொந்த ஊர் மதுரை. நான் இங்கே வேலை நிமித்தமாக சென்னையில் லூகாஸ் டிவிஎஸில் ஒர்க் பண்ணேன். சராசரியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆன்மீக தேடல், உடல் ஆரோக்கியம், இதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டது. அப்போ நான் என்ன பண்ணேன், முதல்ல அக்குபஞ்சர் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னால் சித்த வைத்தியர்கள் அவர்களெலாம் சந்தித்து அந்த சித்த வைத்தியத்து மேலே ஒரு ஆர்வத்தை நான் வளர்த்துட்டே வந்தேன். பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அக்குபஞ்சரில் தான் நான் உள்ளே போய் கற்றுக்கிட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். மருத்துவத்துக்கு அக்குபஞ்சர் எந்த அளவுக்கு உதவுது, அந்த அக்குபஞ்சருடைய சித்தாந்தம் நமக்கு என்ன சொல்லுது, எப்படி சித்தால வாதம் பித்தம் கபமோ அதே மாதிரி அக்குபஞ்சரில் அந்த மெரிடியன்ஸ்கள் எப்படி போகுது, அதை பற்றி நிறைய தெரிகிறப்ப எனக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டது. ஸோ இந்த சமுதாயத்துக்கிட்ட வாங்கின பல விஷயத்த நம்ம திருப்பி சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. அப்போ அக்குபஞ்சர் நான் பண்ணதுக்கப்புறம் உடற்பயிற்சிக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். பெரிய பெரிய உடற்பயிற்சிகள் நமக்கு பலனை நிறைய கொடுக்கும். ஆனால் நிறைய உடல் உழைப்பை போடணும், நேரத்தை செலவு பண்ணணும். ஆனால் சிறிய சிறிய பயிற்சிகள் பெரிய பெரிய நன்மைகள் நமக்கு கொடுக்கும். அப்போ எளிமையான பயிற்சியாக இருக்கணும், வலிமையான உடலாகவும் நீண்ட ஆரோக்கியமாக இருக்கணுன்ற அடிப்படையில் பல விஷயங்களை நான் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சி பண்ணிட்டு வரேன். அதில் முக்கியமாக கரலாக்கட்டை பயிற்சி, அதுவும் நான் இன்னைக்கு மக்களுக்கு பண்ணிட்டு வரேன். கரலாக்கட்டை. ஸோ கரலாக்கட்டை அந்த காலத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. எல்லா இறைவனுமே அந்த கரலாக்கட்டை இல்லாமல் எந்த இறைவனும் இல்லை. ஏன்னா அந்த கரலாக்கட்டை தான் நம்ம உடலில் ஆரோக்கியமாக வச்சுக்க போகுது, நோயை எதிர்க்க போகுது. அதனால் கரலாக்கட்டை பயிற்சியும் தொடர்ந்து மக்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஸோ அக்குபஞ்சர் அடிப்படையில் மருத்துவத்தை நான் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கணுன்ற பங்குல நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு வரேன். தொடர்ந்து எனக்கு உள்ள ஒரு என்ன ஆசைன்னா, இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு நோய்களால் நிரம்பி இருக்கு, மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் வருது. ஆங்கில மருத்துவம் நோய்களை கட்டுப்பாடு பண்ணி எல்லாரையும் காப்பாத்துது, நீண்ட காலம் வாழ்றாங்க. ஆனா ஆரோக்கியமா வாழ்றாங்களா அப்படின்னா தெரியாது, இல்லை. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன எளிமையான உணவுகளை சாப்பிடணும், என்ன எளிமையான உடற்பயிற்சிகளை செய்யணும். ஸோ இதுவே என் இலக்கா வச்சுக்கிட்டு எல்லாருக்கும், நான் சந்திக்கிறவங்க, என்னை சந்திக்கிறவங்களுக்கு நான் இதை பண்ணிட்டு வரேன். ஓகே, இதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஸோ இறை பணின்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா இறைவன் கொடுத்த உடலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம உதவுறோம்ல. அப்போ இது ஒரு ஆன்மீக பணி தானே. அதன் அடிப்படையில் நான் இன்னைக்கு தொடர்ந்து பண்ணிட்டே வரேன். மேலும் இன்னும் சிறப்பாக செய்யணும்னு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே வரேன். ஆக்சுவலாக நான் அக்குபஞ்சர் டாக்டர். அதோட நான் பிராணிக் ஹீலிங் ரேகி அந்த வகுப்புகளுக்கு சென்று அதையும் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சி நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு வரேன். இந்த பிராண சிகிச்சையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டவுசிங் பெண்டுலம் அப்படின்னு. அந்த பெண்டுலத்து மூலமா நம்ம சக்கரங்கள்லாம் பரிசோதனை பண்ணலாம். இப்போ டாக்டர் போகிறோம், எலும்பை நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம், உள்ள ஆர்கன் எல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ஆனால் இந்த அலோபதி தவிர ஆன்மீகத்தில் போகிறப்ப நம்ம சக்கரங்கள் எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சக்கரங்களை நல்லா இயக்க வச்சா நம்ம ஆரோக்கியம் ரொம்ப சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த சக்கரங்களை பற்றி நம்ம அறிவை வளர்த்துக்கணும். அந்த சக்கரங்கள் எப்படி பாதிக்கப்படுது, அதை எப்படி நம்ம சிறப்பாக வச்சுக்கலாம், இது ஒரு தனி வகுப்பாகவே நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். இந்த சக்கரங்கள் பாதிக்கப்பட்டது எப்படி தெரியும், இந்த பெண்டுலம் மூலமாக அந்த சக்கரங்களை நான் செக் பண்ணுவேன். அப்போ 6 ஆதாரங்களையும் செக் பண்ணும் பொழுது அது சரியாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், உணவில் என்ன செய்யணும், உடற்பயிற்சியில் என்ன செய்யணும், ஆன்மீகத்தில் என்ன செய்யணும், சில நடைமுறை வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுனால எப்படி சக்கரங்களை மாற்றலாம், இதெல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இதை செய்யும் பொழுது ஒரு நல்ல ஒரு மனநிறைவு, அவங்களும் மருந்து இல்லாமல் தன் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்படி கரலாக்கட்டை, அக்குபஞ்சர், பிராண சிகிச்சை, மேக்னெட்டிக் தெரபி, காந்தம் இல்லாத வீடு ஆரோக்கியம் குறைந்த வீடு. அதனால் காந்தத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதையும் உங்களுடைய நோய்க்கும் ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி பல கருவிகள் நம்மகிட்ட இயற்கை முறையில் இறைவன் கொடுத்ததும் இந்த பிரபஞ்சம் கொடுத்ததும் நமக்கு இருக்குது. அதை நான் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், அதை பயன்களை சொல்லித்தரேன், அவங்கள பயன்படுறதுக்கு ஆர்வத்தை தூண்டுறேன். தொடர்ந்து என் பணியை இறைப்பணியாக நினச்சி பண்ணிட்டு வரேன். நன்றி.